இஸ்ரவேலின் பிரபுக்கள். தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்துச் சொன்னது: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் கொடிகளை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுமாறு தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர் இஸ்ரவேலின் பிரபுக்களை எல்லாம் தன்னிடத்தில் அழைக்கிறார். சாலமோன் வாலிபனாகவும் இளைஞனாகவும் இருக்கிறார். ஆலயத்தை கட்டுகிற வேலை மிகவும் பெரியது. சாலமோனுக்கு இந்த வேலையை செய்ய உதவி தேவைப்படுகிறது. இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலையிலே சாலமோனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாவீது கட்டளையிடுகிறார். இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவரும் சாலமோனுக்கு உதவி செய்யுமாறு தாவீது கட்டளையிடுகிறார். தாவீது முதலாவதாக அந்நிய ஜாதியாரை கூட்டிச் சேர்த்து அவர்களை பணிகையில் அமர்த்தினார். அதன் பின்பு இஸ்ரவேலின் பிரபுக்களிடம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பணியில் சாலமோனுக்கு உதவி செய்யுமாறு கூறுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக யுத்தங்கள் எதுவும் நடைபெறவில்லை. தேசத்திலும் உள்நாட்டு குழப்பங்கள் எதுவும் ஏற்படவில்லை. தேசம் கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் கீழ்ப்படிந்திருக்கிறது. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் பிரபுக்களும் கர்த்தரை தேடுவதற்கு தங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்களை நோக்கி, இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்துமத்தையும் கர்த்தரை தேடுவதற்கு நேராக்க வேண்டும். இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகவும் முக்கியமான ஆலோசனை. நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கீழ்ப்படிவோம். தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கு கொடுத்த கட்டளைகளின் விவரம் வருமாறு: என் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்குங்கள். நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு வாருங்கள்.